எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. வியாழன் இரவு சற்று முன்பு ஆசீர்வாதமான அன்பின் சிகிச்சையின் கூட்டம் நடந்து முடிந்தது. அநேக இளம் தம்பதியினர், இளம் வயதினர், வயது முதிர்ந்தோர் கூட, ஏன்னா அன்பிற்கு எந்த ஒரு வயது வித்தியாசமும் இல்லை. இதுக்கு மிக சரியான உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கை, ஒரு தம்பதியினர், ஒரு பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிக சிறந்த முன் உதாரணம். இந்த அன்பின் சிகிச்சையின் கூட்டத்தில் அநேக தம்பதியினர், அநேக பெற்றோர்கள் வழிகாட்டுதலை பெற்றார்கள். நீங்கள் திருமண சம்பந்தமான ஆலோசனையோ வழிகாட்டுதலோ பெற விரும்பினால், இந்த கூட்டத்தில் எங்களோடு பங்கேற்க விரும்பினால், ஒவ்வொரு வியாழன் இரவு 7 மணி விசேஷமாய் எங்களோடு நீங்கள் இணையும்படி வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த நேரம் நாம் தொடர்ந்து இதை குறித்து பேசுவதற்கு முன்பாய், இந்த நிகழ்ச்சியினுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாய், இதன் மூலமாய் தேவன் உங்களுக்கு அறிவித்திருக்கிற வழிகாட்டுதல் அற்புதமான இந்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கையில் இருந்த அவமானம் மாறியது. வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபனுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார். மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது. கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார். அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பணத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இந்த வீடியோ பார்த்த நீங்கள் கண்டிப்பாய் ஒரு அறிமுகத்தை பெற்றிருப்பீர்கள். கண்டிப்பாய் ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள். நம் ஆபிரகாமை குறித்து பேசும்போது கர்த்தர் தாமே சொல்கிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். ஏன் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நம் கவனத்தை திருப்பும்படியாய் இதை சொல்கிறார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு விசுவாசத்திற்கான, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலான விசுவாசத்திற்கான ஒரு மிக 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 சிறந்த உதாரணம், முதல் உதாரணம் என்று சொல்லலாம். இந்த ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார். எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறையில நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆபிரகாம் எப்படி ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து சென்றார். இன்றைக்கு நீங்கள் யார் என்னை திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு மனைவியாக, ஒரு கணவராக, ஏன் ஒரு பிள்ளையாக, பெற்றோராக, சகோதர சகோதரியாக, எந்த உறவிலே நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த உறவு முறையை சேர்ந்தவரா நீங்க இருந்தால்,
எத்தனை பேர் இன்றைக்கு பலவிதமான அனுசரணையோடு இருக்கிறாங்க குடும்பத்தை பற்றி. சில நேரம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கங்கள் உங்களை மிகப்பெரிய அளவுல மனசை பாதிக்கிறது. இல்ல கெட்ட பழக்கத்தினால் மிகப்பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். குடும்ப உறவுகள் சிக்கலான ஒன்றா இருக்கலாம் இல்லையா? வீட்டுல சமாதானம் இல்லை. இந்த நேரத்திலும் கூட நீங்க யார் அழுதுகிட்டு இருக்கீங்க பலவிதமான சூழ்நிலையினால, தவறான ஒரு மனநிலையில கூட நீங்கள் இந்த நேரம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி பார். இதுதான் மிக சரியாய் 2 சகோதரிகளுடைய வீட்டுக்கு ஆண்டவர் அவர்களை பார்க்கும்படி சென்றிருந்த போது நடந்த ஒரு ஆர்வத்துக்குரிய சம்பவம். அங்கே மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகளை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அங்கே ஒரு சகோதரி, அதாவது இளைய சகோதரி, இயேசுடைய பாதத்திலே உட்கார் ஒரு வார்த்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனா மூத்தவரோ பலவிதமான வேலைகளை செய்வதில் அனுசரணையா இருந்தார். நண்பர்களே, எப்போ நம்முடைய வெளிப்புறத்துல நம்ம அதிக அலுவலா இருக்கிறோமோ, அதிக அனுசரணையா இருக்கிறோமோ, நம்ம உட்புறத்தை மறந்து விடுகிறோம். ஆனால் விஷயம் தெரியுமா? உட்புறம்தான் வெளிப்புறத்தை தாங்க வேண்டும். உட்புறம்தான் வெளிப்புறத்தை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய. உட்புறம் வெறுமையா இருக்கும்போது, உட்புறம் விரக்தியா இருக்கும்போது, உட்புறம் பலவீனமா இருக்கும்போது நீங்க வெளியில சவால்களை சூழ்நிலைகளை கண்டிப்பாய் சந்திக்க முடியாது. ஆபிரகாமினுடைய உட்புறம் வெறுமையா இருக்கும். ஆனால் கர்த்தரை நோக்கி ஆபிரகாம் பார்த்தபோது ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு பிற்பாடு உட்புறத்துல பலப்படுத்தப்பட்ட ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார். வெளிப்புறத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். எனவேதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முன் வைக்கப்படுகிறது. இதை குறித்த ஒரு விளக்கத்தை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். அதனை தொடர்ந்து ஒரு சாட்சி நீங்கள் கேட்பீர்கள். எப்படி இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்க முடியும்? முதலாவதா இந்த வார்த்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்து தாமே மார்த்தாளுக்கு சொன்னது, மார்த்தாளே மார்த்தாள், பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன அந்த ஒன்று? பரிசுத்த ஆவிதான் அந்த தேவையான ஒன்று. உங்க உட்புறத்துக்கு தேவையான ஒன்று. வெளியில நீங்க எந்த காரியத்துக்காய் கவனப்பட்டு கலங்குறீங்களோ கண்டிப்பா நீங்க அதை ஜெயிக்க முடியுமா? இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முன் வைக்கப்படுகிறது. திரை வழியா இதை பார்க்கிற நீங்கள் இதை கலந்து கொள்ள விரும்பினால் விண்ணப்பத்தை அனுப்பு. விசுவாசத்தை வெளிப்படுத்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். இந்த ஆலோசனையை நீங்க முதலாவது பெறுவீர்கள். எப்படி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இதனை தொடர்ந்து இந்த இஸ்ரவேல் நிகழ்ச்சியிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தின பீடத்தை நோக்கி வந்த தேவன் வார்த்தையின்படியா தன் விசுவாசத்தை செயல்படுத்தின இந்த நபர் எந்த அளவு சாட்சியாய் மாற்றினார். உட்புறம் மாற்றப்பட்டதால் வெளிப்புறம் எப்படி மாற்றப்பட்டது? குடும்பம் எப்படி கட்டப்பட்டது? இந்த திருமணம் எப்படி கட்டப்பட்டது? எப்படி இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி சென்றது? இந்த தம்பதியினர் எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டார்கள்? நீங்கள் பார்த்தீர்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த ஃப்ரேம் இங்கே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. இங்கே பார்க்குறீங்களா? இங்கே இது ஒரு வட்டம், ரவுண்டாக இருக்குது. இது அப்படியா? இது வட்டமாக இருக்குது. இது அப்படியான ஒரு முக்கோணம். இதுதான் நீங்கள், இதான் உங்களுடைய வாழ்க்கை. இங்கே இருக்கிற இந்த வெற்றிடம், இந்த பகுதி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதி நீங்கள் பார்க்கிற இது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இது உங்களுடைய உட்புறம். அப்படியான இந்த தாழ்வு மனப்பான்மைகள், இல்லை யாரும் உன்னை விரும்பலை, யாருக்கும் நீ தேவையில்லை, உயரமான ஒருத்தர் தான் உன்னோட கூட இருக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சில எண்ணங்கள். ஏன் நீ இப்படி பிறந்த? ஆண்டவர் கூட உன்னை விரும்பலை. சரி, இப்படியான இந்த எல்லா எண்ணங்கள் தான் தானியேலாக்குள்ளாக இருந்தது. யார் இந்த வெறுமையை நிரப்ப முடியும்? இந்த வெறுமை நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. இந்த இடத்தை தேவன் உண்டு பண்ணினார். அவர் அதை நிரப்பும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வெறுமை, இந்த இடம் நம்ம எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது. மக்கள் என்ன செய்யறாங்க? இதுதான் மக்கள் இப்படியா செய்யறாங்க. பொருந்தாத ஒன்றை எடுக்கிறாங்க, பொருந்தாத ஒன்றை மக்கள் கொண்டு வராங்க. இந்த பொருந்தாத ஒன்றை கொண்டு அந்த இடத்துல பொருத்தும்படி அப்படியே மக்கள் வைக்கிறார். இந்த முக்கோணம் இந்த இடத்துல பொருந்தாது. இது ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது இது இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறதுக்கு பொருந்தாம சின்னதா இருக்கு. வெறுமையா இருக்கிற மக்கள் தங்களை நிரப்பிக்கொள்ள பார்ப்பாங்க. எப்படி? ஒரு திருமணத்து மூலமா. அதாவது தனிமையா இருக்கிறவங்க, இல்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நான் வெறுமையா இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு பிள்ளைங்க பிறந்துட்டாங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். பல வழியில முயற்சிக்கிறாங்க நிரக்கும்படி. நான் பள்ளிக்கூடம் சென்று விட்டால், நான் படித்து முடித்தா சம்பாதிப்பேன். இப்படி எல்லா விதமான காரியங்களை கொண்டு வெளிப்புறத்துல இருக்கிற எல்லா விஷயங்களை கொண்டு நிரப்ப விரும்புறாங்க.
உட்புறத்தை மூடும்படி. ஆனால் கண்டிப்பா அப்படி நடக்க சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை. எனவே நீங்க எதை வேணாலும் கொண்டு வரலாம் நிரப்பும்படி, ஆனால் அந்த வெற்றிடமானது கண்டிப்பா நிரப்பப்பட முடியாது. தேவனால மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அப்போதான் அந்த இடத்துக்கு யார் வரா? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான். பரிசுத்த ஆவி ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அங்கே அந்த வெறுமை, அந்த வெற்றிடம் முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. அவங்க புரிந்து கொண்ட கற்பாடு, நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். அவங்க அப்படியா பீடத்து மேல ஏறி வந்தாங்க. அவங்க சொன்ன பிரகாரமா சிறியவங்களா மேலே ஏறி வந்தாங்க. ஒரு ராட்சத தோற்றமா கீழே இறங்கி சென்றாங்க. அப்படியா தான் அவர் ஒரு நபரை உட்புறத்திலிருந்து மாற்றம் அடையும்படி செய்கிறார். அந்த வெறுமை நீங்கியது. அதாவது தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. அல்லது மற்ற எண்ணங்கள், நான் இப்படி இருக்கிறேன், அசிங்கமா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த பெருமையான ஒருத்தர், பழக கடினமான ஒருத்தர், பிரச்சனை கொடுக்கிற ஒருத்தர் இனி இல்லை. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த நபர் முழுமை அடைகிறார். முழுமை. அந்த நபர் வேற எந்த காரியமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சொல்லி நீங்க கேட்டுக்கலாம், என்னால தனியா இருக்க முடியல, என் வாழ்க்கை நான் முடித்துக் கொள்ள போறேன், என்னால முடியல தனியா. ஆனால் நான் குணமாக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட கற்பாடு எனக்குள்ள இனி அந்த வெறுமை இல்லை. நான் இனி அப்படி உணரவில்லை. அவங்க தனிமையா இருந்தாங்க. ஆனா உடனடியா ஒரு உறவு முறையை தேடணும்னு சொல்லி அவங்க எந்த விதமான ஆதங்கத்தோடையோ கவலையோடவோ இல்லை. காரணம், பரிசுத்தாவி ஏற்கனவே அந்த நபரை முழுமையாக்குகிறார், நிரப்புகிறார். எனவே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது இருக்கிறது மிக சரியாக, முதன்மையாக, பிரதானமாக இதற்காக தான், இதை செய்வதற்காக தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமாக இருக்கிறது. வெறுமையை நிரப்பும்படி. அதான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது. இவர் இங்க இல்லாம நீங்க வாழ்க்கையில் வேற எதை பெற்றாலும் அதனால எந்த விதமான ஒரு அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி தான் அதை செய்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்குள்ளாக உங்க வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்துல ஏதோ ஒன்று வெறுமையா, அதாவது குறைவாக இருக்கிறது. கண்டிப்பாய், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உள்ள இருக்கார், வெளியே ஏதோ ஒன்று குறையா இருக்கு. கண்டிப்பா பரிசுத்த ஆவி உட்புறத்தை இப்ப நிரப்பி விட்டார், முழுமையாக்கிட்டார். ஆனா உங்களுக்கு இன்னும் வெளியில சில விஷயங்கள் சரிப்படுத்த வேண்டியது. உங்களுக்கு பணம் தேவை, குணமாக்குதல் தேவை, உங்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை சரிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய திருமண வாழ்க்கையில சில விஷயங்கள், நீங்க ஒரு சரியான வாழ்க்கை துணையை கண்டடைய வேண்டியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். எனவே ஒரு இடமானது அங்கு இருக்கிறது, உங்க வாழ்க்கையினுடைய இன்னொரு பகுதியிலே அது காணப்படுகிறது. எனவே அது இங்க இருக்கிறது, இதோ இங்கே. பிற்பாடு உங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை, விஷயத்தை நீங்கள் முழுமையாக்கி நிறைவேற்றின பிற்பாடு, நீங்கள் அதை முதலாவது சரிப்படுத்தின பிற்பாடு, இங்க இதை சரிப்படுத்தின பிற்பாடு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பகுதியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளும்படி. பிற்பாடு இது முழுமையாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிஷப், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அப்போது மறந்து விடுங்கள், மற்ற விஷயத்தை மறந்து விடுங்கள், பணத்தை மறந்துடுங்க, உறவு முறையை மறந்து விடுங்கள், இதை பற்றி மட்டும் அனுசரணை உள்ளவராய் கவலையாயிருங்கள். பரிசுத்தாவி மீது மட்டுமே. யாராவது சொன்னால் என் பரிசுத்தாவி உங்களுக்கு உண்டா என்று கேட்கும் போது இல்லை என்று சொன்னால் அப்போது புரிந்து கொள்ளுங்க, சரி எனக்கு புரிகிறது, இல்லை, நான் முதலாவது பரிசுத்தாவி பெற வேண்டும், முதலாவது அதை நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி இல்லாமல் உறவு முறையில செல்வது சரியில்லை. இந்த சாட்சியில் அவர் எனக்கு அப்படியாய் சொன்னார். ஆர்வத்துக்குரிய ஒரு விஷயம். பரிசுத்தாவி வழிகாட்டுகிறார். பரிசுத்தாவி நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்படியாக அவர் உங்களை முழுமையாக்கின பிற்பாடு இங்கே உங்களுக்கு யாரும் ஒருவரும் இந்த இடத்துல உங்களுக்கு இல்லை. அவர் என்ன செய்தார்? அவர் தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணினார். தேவனிடத்தில் அந்த பொருத்தனை செய்தார். தேவன் அவருக்கு அப்படியாக சொன்னார். அவர் சொன்னார், தேவனே, இதுவரையிலும் எனக்காக ஒரு துணையை தேடி நான் குழப்பி விட்டேன், பிரச்சனையாகி விட்டது. இப்போது நீங்க எனக்காக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க, நீங்க எனக்காக தேர்ந்தெடுங்க. ஆனால் நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த பெண் முதலாவது என்னை தேடி வர வேண்டும். இது ஒரு தைரியமான விஷயம் இல்லையா? அது தைரியமான ஒரு செயல் அல்லவா? கண்டிப்பா அது அன்னாளுடைய விசுவாசம். அன்னாளுக்கு குழந்தை இல்லாத அந்த தருணம், அன்னாள் விசுவாசத்தை பயன்படுத்தினாள். ஆனா அன்னாளுக்கு கர்த்தர் இருந்தார். குழந்தை தான் அன்னாளுக்கு இல்லை. ஆனால் அந்த வலி, அன்னாளுக்குள்ளாக அந்த வலி வெளிப்பட்ட அந்த தருணம், அந்த வலி இருந்த அந்த தருணம், அன்னாள் அப்படியா தேவனிடத்திலே சொன்னார், என் தேவனே, எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை தேவை, அதாவது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை எனக்கு தேவை, அப்போது நான் அவனை உமக்கு திரும்ப கொடுப்பேன். தன் விண்ணப்பத்தில் அன்னாள் தெளிவா இருந்தால். அதே போல் தான் அவர் சொன்னார், ஆண்டவரே, நீர் எனக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், இதுதான் எனக்கு தேவையான அடையாளம், அந்த பெண் என்னை தேடி வர வேண்டும். ஆனால் பொதுவிலே இது சரியான ஒரு முறை, சரியான ஒரு வழிமுறை இல்லை, இல்லையா?
பொதுவா பெண்கள் தான் ஆண்கள் தன்னை தேடி வரணும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் தான் செய்த அந்த தவறுகளினால சோர்ந்து போன ஒருவராய் இந்த அன்பின் சிகிச்சையிலே அவர் அப்படியாக சொன்னார், எனக்கு என்ன தேவைன்னா இதுதான் எனக்கு தேவை என்று அவர் சொன்னார். கண்டிப்பா நீங்க அவர் செய்த மாதிரியே நீங்க செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை, நிச்சயமா இல்லை. எப்படி விசுவாசம் நீதித்தன்மையாய் துணிச்சலா இருக்கிறது என்பதை உங்களுக்காய் காண்பிக்கிறேன். அதாவது பரிசுத்த ஆவி ஒரு நபரை வழிநடத்தி செல்லும் பொழுது இதான் நடைபெறுகிறது. பிற்பாடு நடந்தது என்ன? அவருடைய மனைவி, அதாவது முன்பாகவே அவருக்கு தெரியும் அந்த பெண், மனைவியா இருக்கிற அந்த பெண் அவரை விரும்பவில்லை என்று. அவரை போன்ற குணம் உள்ளவங்க அல்ல, ஆனா இவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் மேல அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்க, நான் உங்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. அவர் உடனே அப்படியா, சரி என்று ஏற்றுக்கொண்டார். நிச்சயமா அவர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போது அவங்க ஒருவராக இருக்கிறாங்க, சரியான பொருத்தமா இருக்கிறாங்க, ஏற்ற துணையாய். பரிசுத்த ஆவிதான் அதை அப்படியாக செய்கிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பார். எனவே உங்களுக்கு இது உண்டு, ஆனால் இந்த பகுதி குறையாக, இந்த பகுதி நிறைவில்லாமல் இருக்கிறதா? கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி நான் இதை சொல்வது? அதாவது உங்களுடைய விண்ணப்பத்தில் அதாவது மாயை இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள், சுயநலம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை, எது உங்களுக்கு மிக முக்கியமானது என்றால், எனக்கு ஒரு கணவர் தேவை, இல்லை எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. எப்படிப்பட்ட ஒரு பெண் தேவை? இல்லை எனக்கு ஒரு தேவனுடைய மனுஷி அப்படியாக தேவை. உங்களுடைய எதிர்கால கணவர், உங்களுடைய எதிர்கால மனைவி, அவங்களிடத்துல எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? தெளிவாய் குறிப்பிட்டு தேவனிடத்தில் கேளுங்கள், குறிப்பிட்டு கேளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். இந்த விசுவாசத்துல சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். ஆமென். எத்தனை விண்ணப்பம் நீங்க செய்திருக்கீங்க சிறப்பு நிகழ்ச்சியில? ஒன்றே ஒன்று. உங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லாதிருந்தால் இதை பற்றி மறந்து விடுங்கள். இதுதான் உங்கள் விண்ணப்பமா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால் அப்பொழுது இதுதான். குழந்தைக்கு சுவாச குழாயில பேராபத்து, ஏன்னா வயிற்றுல உப்பு தண்ணியை குடிச்சிட்டான். அவனால கண்ணை திறக்க முடியல. டாக்டர் எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா மேல பயங்கர கோவமா இருந்தேன். எங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தினால நான் அவரை பார்க்கும்போது அவர் எனக்கு ஒரு முன்மாதிரியாவே இல்லை. அவர் எனக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது வெளியே என்ன பண்ணுவாங்களோ அதே போல நானும் பண்ண ஆரம்பிச்சேன். இதனால வெளியே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தப்பான விதத்துல, இன்னும் பார்க்க போனா அதாவது பெண்களை இச்சையான பார்வையோட பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட தப்பான கிரைம்ஸ் பண்றது, இதெல்லாமே நான் செஞ்சிருந்தேன். சில பிரச்சனைகள் எனக்கு வந்தது. இதனால எனக்கு 14 வருஷம் ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தது. சொல்ல போனேன், நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்டா இருந்தாலும் எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். அப்ப எனக்கு தெரியும் எனக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தது என்று. எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது எப்படி நான் முறையிடணும்ட்டு. 14 வருஷம் எனக்கு போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு சில காலம்தான் போட்டாங்க. பிற்பாடு நான் என்னுடைய சிநேகிதரோட நான் அறிமுகமான, அவன் யூனிவர்சல் சர்ச்சுக்கு போகக்கூடியவனா இருந்தான். அவன் ஜெயிலுக்கு போன அந்த நேரத்துல அவங்களுடைய குடும்பத்தார் என்கிட்ட கேட்டாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்குதான் முதல் நாள் அடி எடுத்து வச்சேன் சர்ச்சில். எப்போ நான் அந்த நாள் ஆலயத்துக்கு வந்தேனோ இது முற்றிலும் வித்தியாசமா இருந்தது. நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன், நான் ஏன் இங்க இருக்கேன்ட்டு. இப்போ எனக்கு பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போனேன். அந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நான் மாற்றத்தை பார்த்தேன். 6 வாரம் நான் போவேன் அப்படின்னு நான் தீர்மானிச்சேன். ஆல்ரெடி என்னுடைய எண்ணம் நிறைய மாற ஆரம்பிச்சது. இந்த 6 வாரம் தான் ஆல்தான். அந்த சமயத்துல தான் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்சேன். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நான் செஞ்சேன். இது போல ஆலயத்துல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பரிசுத்தாவி குறித்து நான் கேள்விப்பட்டேன். பரிசுத்தாவி பெறதுக்காக வழி ஏற்படுத்தினேன். பரிசுத்தாவின் மீது ரொம்ப முக்கியத்துவத்தை நான் வெளிப்படுத்தினேன். நான் ரட்சிக்கப்படணும்ட்டு அந்த நேரம் நான் தீர்மானம் எடுத்து எல்லாத்தையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபத்தை, கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் நான் எடுத்தேன். முக்கியமா எப்படி என்னுடைய அப்பாவை மன்னிக்கணும்ட்டு கத்துக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய இருதயத்துல இதுதான் பலமா பிடிச்சிருந்தது. அதை நான் விட்டு கொடுத்துட்டேன். போல தேவனிடத்துல ஒரு பொருத்தனையானது செஞ்சேன். தேவன் தன் ஆவியை கொடுத்தார். எப்போ அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள பெற்றனோ அன்னையிலிருந்து நான் முற்றிலும் மாறுபட்டவனா இருந்தேன். ஏன்னா நான் சரியான பாதையில வழிநடத்த நான் ஆரம்பிச்சேன். என்னுடைய எண்ணம் எல்லாமே சுத்தமானது. முன்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்திலிருந்து முழுமையா நான் கழுவப்பட்டவனா மாறினேன்.
வாழ்க்கை முழுசா மாறிச்சு. இது போல நான் யாருக்கெல்லாம் உதவியா இருக்குதோ அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மனைவி இருக்கா. அவளும் தேவனிடத்துல உடன்படிக்கை செய்யப்பட்டவளா இருந்தா. தேவன் எனக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய மனைவி. தேவன் அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதித்தார் என்னுடைய பண வாழ்க்கையிலும். நாங்க 2 பேரும் யூனிவர்சல் ஆலயத்துல சந்திச்சோம். நாங்க 2 பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டோம். தேவனோட உடன்படிக்கை ஏற்பட்டது. தேவனுக்கு நாங்க உண்மையா இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்தது. எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்தது. எங்க குடும்பத்தை விரிவாக்கணும்னு விரும்பினேன். அப்பதான் நான் கர்ப்பமானேன். என்னோட டெலிவரி வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அன்னைக்கு தான் எனக்கு ஒரு சவாலா எப்போ பிள்ளையானது பிறந்ததோ அவன் அழுகவே இல்லை. ஒரு பெற்றோரை எப்படி இருக்கும் தெரியுமா? 20 நிமிஷம் வரையும் அவன் எதுவுமே எந்த பேச்சும் இல்லை. சுத்தி 20 பேர்கிட்ட இருந்தாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆயிடுச்சு? அப்போ நர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை உப்பு தண்ணி குடிச்சதுனால ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ ஒரு தடவை குழந்தைய பார்க்க முடிஞ்சது. வாயில டியூபோட இருந்தது. அவரால் தூக்க முடியாது. அந்த அளவுக்கு லேசா இருந்தாரு. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை, ஐசியூல இருந்தார். அது மட்டும் இல்லாம நான் வந்து என் பக்கத்துல என்னுடைய மனைவியோட இருந்தேன். எப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னுடைய குழந்தைய எங்கேயும் அங்கேயுமா கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா பயங்கர மோசமான சூழ்நிலை, வாயில டியூப், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் இருந்தது. கையிலையும் கால்லையும் நெஞ்சிலையும் அநேக டியூப்லால நிரப்பப்பட்டவனா இருந்தான் என்னுடைய பையன். அவருடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்து அவரால் சாப்பிட முடியல. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறாரு. ஏன்னா அவர் பிறக்கும்போது 2 கிலோகிராம்ல தான் பிறந்தாரு. சூழ்நிலை மாறணும். அது மட்டும் இல்லாம அவருடைய பிளட் வந்து ப்ரெஷர் வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் நான் என்னுடைய மனைவி கிட்ட இருப்பேன், கொஞ்ச நேரம் குழந்தைய பார்க்கறதுக்காக போவேன். இப்படி நான் என்ன செய்யணும்னு தெரியல அந்த நேரம். அதன் பிற்பாடு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே நான் மறுநாள் ஆலயத்துக்கு கிளம்பி போனேன். அந்த நேரத்துல கேம்பெயின் நடந்துகிட்டே இருந்தது. நான் போனேன், பீடத்து மேல கவர் எடுத்துக்கிட்டேன். என்ன செய்யணும்னு தெரியும். அண்ணா என்ன விஷயம் செஞ்சாலும் அதே போல பொறுத்துனே செஞ்சேன். ஒரு அம்மாவா இதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் நிறைய உணர்ச்சிகளை கடந்து சென்றேன். ஆனாலும் தேவன் மேல இருக்க விசுவாசத்துல நான் ரொம்ப பலனா இருந்தேன். நாங்க பீடத்துக்கு செல்ல தீர்மானிச்சோம். எங்களுக்குள்ள உறுதி இருந்தது, தேவன் எங்களுக்கான பதிலை கொடுப்பார். நாங்க தீர்மானிச்சோம், எதை பார்க்குறோமோ அதை வச்சு இல்லை, எங்க விசுவாசத்தினால முன்னோக்கி செல்லணும். தேவனோடு இருக்க உடன்படிக்கையில நாங்க பலனா இருக்கணும்னு தீர்மானிச்சோம். அண்ணா செய்தது போல எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை தியாகம் செஞ்சோம். ஏன்னா எனக்கு தெரியும் தேவனுடைய பீடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்வேன்ட்டு. அந்த நேரம் என்னுடைய தியாகத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். கவரை எடுத்த அடுத்த வாரத்துல நான் தியாகம் பண்றதுக்காக போனேன். அப்போ பொதுவா ஜனங்க காத்திருப்பாங்க, பரவாயில்ல நீங்க போங்க. அது போல பாஸ்டர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன், தியாகம் செஞ்சேன். என்னுடைய தியாகம் நான் முழுமையா அர்ப்பணிச்சேன். எனக்குள்ளாக எல்லாமே மாறிச்சு. எல்லா விதமான சந்தேகம் நீங்கியது. என்னுடைய கரத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு பாரம் நீங்கியது. அது தேவனுடைய கைக்கு போனது. ஏன்னா நாங்க நம்பணும் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வாருன்ட்டு. நான் உறுதியா நம்பினேன் தேவனுடைய அக்கினி இறங்கி வரும்ட்டு. அதே போல தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது. என்னுடைய மகன் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தல. என்னையோரையும் தேவன் என்னுடைய குடும்பத்தை வழி நடத்துறாரு, காப்பாத்துறாரு. எந்த ஒரு இதுவும் சாப்பிட முடியாம இருந்த என்னுடைய மகன் எல்லாமே மாற ஆரம்பித்தது. டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன வித்தியாசம், இது போல நிறைய விஷயங்கள் அற்புதம் நடந்தது. ஏன்னா மருத்துவர் சொன்ன வார்த்தை, நிச்சயமா உன்னுடைய குழந்தை இறந்துரும், இது போல வார்த்தை தான். ஆனா அவங்களும் வந்து சொன்னாங்க, இது எப்படிதான் நடந்தது, அற்புதமா இருக்கு. டாக்டர்ஸே ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை வழி நடத்தினாரு. ஏன்னா அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையா இருந்தார். மருத்துவர் எத்தனையோ வார்த்தைகள் சொன்னாங்க. ஏன்னா அவங்க படிச்சதை சொன்னாங்களே தவிர, ஆனா உண்மையாவே நம்பிக்கை, விசுவாசம் தேவன் எங்களுக்காக கொடுத்தார். எல்லாமே மாறியது. அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். முன்னாடி ரொம்ப மோசமா இருக்கும். என்னுடைய மகனுடைய சரீரத்துல வந்து இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு அற்புதமானது தேவன் செஞ்சிருக்கிறாரு. நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவங்க அப்போ சொன்ன வார்த்தை, நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. இனிமே உங்க குழந்தை பேசாது, இனிமே பேச்சு வராது, சாப்பிட முடியாது, இது போல நிறைய விஷயம் சொன்னாங்க. இல்ல, தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்னுடைய குழந்தை இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குது. மருத்துவர் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, அதாவது நீ வந்து 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வரணும் குழந்தைய கூட்டிகிட்டு. ஆனா தேவன் அரை மாசத்துல எல்லாத்தையும் மாத்திட்டார். என் பையன் அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறான், முழுமையா மாறியது.
என்னுடைய உறவினரோட குழந்தை வாழ்க்கையில பார்த்த மாற்றம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எந்த தருணத்திலும் தேவனை சந்தேகப்படல. தொடக்கத்துல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த விஷயம் தவறா போயிருந்தாலும் நாங்க புரிஞ்சிட்டோம் எல்லாமே தேவனோட மகிமைக்காக தான் நடக்குதுன்னு. நாங்க தியாகம் செய்ய போறோம், தேவன் எங்களை கனப்படுத்த போறாரு. எங்க இருந்து வந்தோம், இப்ப எங்க இருக்கோம்னு பார்க்கும்போது அது தேவனுடைய கையினால மட்டும் தான் நடக்கும். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, தேவனால இப்ப மட்டும். என்னுடைய பையனுக்கு 3 வயசு ஆகுது. அவங்க சொன்னாங்க 5 வருஷம் வரையும் நீ வெயிட் பண்ணுன்ட்டு. ஆனா தேவன் அந்த அளவுக்கு மாத்திட்டாரு. நானும் என்னுடைய மனைவியும் நல்ல திருமண வாழ்க்கையில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பீடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நல்ல நேரமா இருந்தாலும் கெட்ட நேரமா இருந்தாலும் தேவனுடைய பீடத்தை நோக்கி நான் செல்வேன். பீடத்துக்கு செல்ற வழியில என்ன ஆனாலும் சரி, எங்களுக்கு தெரியும் பீடமானது எங்களுக்கான பதிலை கொடுக்கும்னு. தேவன் எங்க கூட இருக்கார். நீங்க பார்க்கலாம், இதுதான் எங்களுடைய குடும்பம். தேவன் எங்க குடும்பத்தை பாத்துக்கிறார். இதுதான் என்னோட சின்ன பையன். நல்லது நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நான் வந்திருக்கிறோம். சற்று நேரத்தை நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அருமையான வீடியோ நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். ஜெபத்தின் பிற்பாடு பரிசுத்த ஆவி அக்னியா இருக்கார். வனாந்தரத்திலே அவர் ஜனத்தை நடத்தி சென்ற அதே ஆவி இன்றைக்கு உங்கள் வெளிப்புற கவலைகளை ஜெயிக்க உட்புறத்தில் உங்களுக்குள் இருந்து நடத்தி செல்ல விரும்புகிறார். நீங்கள் உண்மையில் அவரை பெற்றுக்கொள்ள விரும்பினார். எனவே நாம் இந்த நேரம் ஒன்றிணையலாம் விசுவாசத்தின் ஜெபத்திலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனை, இந்த தருணம் யாரெல்லாம் இந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டார், ஒருவேளை இப்பொழுதும் கூட சற்று முன்பு பலவிதமான காரியத்தை குறித்து இவர் கவலைப்பட்டு கலங்கி இருக்கலாம், அழுது இருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், பாரமாய் உணரும். உண்மையிலே இது வெளிப்புற பிரச்சனையினாலே அல்ல, நிஜத்திலே இது உட்புறத்தில் அவரை பாதித்துக் கொள்ளுகிறது. மார்த்தாளுடைய அந்த வெளிப்புற அனுசரணை காரணம் உட்புறத்தில் அவருக்கு இருந்த அந்த ஆதங்கம், இந்த அவசரம், அந்த பதற்றம். எனவேதான் நீ சொன்னீர், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கு எத்தனை பேர் அநேக காரியங்களுக்காய் கலங்கி தேவையான ஒன்றை விட்டு விடுகிறார். எப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சி பார்க்க இவர் எவ்வளவு போராட வேண்டி இருக்கிறது, பல காரியங்களை யோசிப்பதுனால். ஆனா இந்த நேரத்தில் இவர் ஏற்றுக்கொண்டாரால் அவருடைய தேவையான ஒன்றை தான் நான் தேடப் போகிறேன். உங்களுடைய ஆவிதான் எனக்கு தேவை. இந்த அக்னி எனக்குள் எரிய வேண்டும், என்னை நீர் நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்பாரானால் இவரை தயார்படுத்தி பீடத்தின் நீர் தன் வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியும், சரியான விண்ணப்பத்தை அர்ப்பணிக்க முடியும். அதன் மூலமாய் இவரும் இந்த நிகழ்ச்சியிலே சாட்சியாய் மாறுபடும். இந்த ஜபத்தின் மூலமாய் இந்த ஆத்துமாவை தேற்றி இந்த உள்ளத்தை காயம் கட்டும் எல்லப்படுத்தும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தம்பதியரை, இந்த குடும்பத்தை, பிள்ளைகளை, பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திப்போம். தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்றுவார்.